எடுத்துக்க, என்ன ஏக்கற நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய், எனக்கு தேவையில்லை. யாராலும் மறக்க முடியாத நடிகர், அரசியல் தலைவர் விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கி நம்ம விட்டு காலமாகி இருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதையை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். 1980 1990 வெளியான படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஒரே டேக்கில் நிறைய டைலாக் பேசியிருப்பார். அவரது பேச்சு, உச்சரிப்பு, நடைபாவனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த தன்மைகள் அனைத்தையுமே உடல்நல கோளாறு காலமாக பறிப்போய்விட்டது. விஜயகாந்த் இவர் மதுரையில் 1952 ஆகஸ்ட் 25 பிறந்தார். ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இவர் 1970 உள்ள வராரு. பொலிட்டிக்கல் கரியர் பார்க்கலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் DMDK அப்படின்னு 2005 ஸ்டார்ட் பண்ணுறாரு. தேர்தலை 2006 சட்டசபை தேர்தல் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொண்டு ஜெயிக்கிறாரு. 2009 லோக்சபை தேர்தல் தனியாகவே நின்று 31 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் பெற்று அதிகமாக வின் பண்ணியிருந்தார். 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைஞ்சி இவங்க ஜெயிச்சு எதிர்கட்சியாக வராரு. 2011 2014 லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவோட கூட்டணியில் வச்சு ஒரு சீட்டு கூட இவங்களால் ஜெயிக்க முடியாத போகுது. 2016 முக்கிய கட்சிகள் கூட்டணி இல்லாமல் தேமுதிக, பாஜக, மதிமுக அப்படின்னு இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து 2014 தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. பட் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. 2018 தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலை குறைவால் அட்மிட் ஆகிறாரு. ஸோ சிங்கப்பூர், USA அப்படியெல்லாம் போகிறாரு. அவரால் சரியாக முடியல. 2018 லோக்சபா தேர்தலையும் ADMK கூட சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. அப்பயுமே அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இப்போது 2023 அவர் காலமாகி இருக்கார். லிஸ்ட்டில் 154 படத்துக்கு மேலேயுமே இவர் நடிச்சிருக்காரு. கட்சியை வழி நடத்துகிறவங்க யார்? ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு விஜயகாந்த் போல் யார் திரும்ப வருவாங்க? எனக்குன்னு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா? அது இருக்கும்ல, எவ்வளோ பேர் இருக்கு.